மீண்டும் நாம் போய் என்னத்தை சொல்லப் போகிறோம் என்ற அளவில். ஆனால் என்னுடைய ஆசான பற்றி நான் பேசும்போது அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் சொன்னபடி இருக்கட்டும். நீங்கள் புதுமையாக பல விஷயங்கள் அதில் இருக்கக்கூடும். நீங்கள் அதனால் பேசுங்கள் என்று சொன்னார். சேதுபதி நமது நாட்டிலே பல ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். என்றாலும் ராஜா என்று சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர் மிகச்சிலர் தான். அதிலே குறிப்பாக ராஜா பாஸ்கர சேதுபதி அவர்களை பற்றி பேசுவதிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதற்கு காரணம் அண்மை காலத்திலே சில வர்ணங்கள் எனக்கு கிடைத்தன. அந்த வர்ணங்கள் கடல் கடந்து சென்று என்னுடைய சீடர்கள் சிலரிடமிருந்து எனக்கு கிடைத்தது. அந்த வர்ணங்களுக்கு பொருளும் அதை இயற்றியவர் யார் என்று தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அது அந்த வர்ணங்கள் 3. அவை 3ம் பாஸ்கர சேதுபதி அவர்கள் மேலே அமைந்த வர்ணங்கள். எனக்கு உடனே இது யாராயிருக்கும் என்று ஆராய்ச்சி செய்தேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு தஞ்சை நால்வர் இல்லத்திலே சிவானந்தம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு சுவடி, அந்த சுவடியை நான் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அது தஞ்சாவூரில் இருந்த வடிவேலு நட்டுவனார், அதாவது தஞ்சை நால்வருடைய வம்சத்திலே வந்தவர் வடிவேலு நட்டுவனார் என்பவர் பாஸ்கர சேதுபதியினுடைய அவையிலே கனகாபிஷேகம் செய்யப்பட்டவர். சாதாரணமாக இந்த கனகாபிஷேகம் என்பது எல்லோருக்கும் செய்யப்படுவது இல்லை, எல்லா அரசர்களும் செய்து விடுவதும் இல்லை. இதற்கு ஒரு எக்ஸெப்ஷன் இந்த பாஸ்கர சேதுபதி. ஒரு சிறந்த நடன கலைஞருக்கு செய்திருக்கிறார், நடன ஆசானுக்கு செய்திருக்கிறார், ஒரு வீணை வித்தகருக்கு செய்திருக்கிறார். எனவே இது வடிவேலு நட்டுவனாருடைய வர்ணம் என்று நான் தெரிந்த பிறகு அதனுடைய பொருளை எல்லாம் அவர்களுக்கு எழுதி பண்ணுகின்ற பொழுது இவ்வளவு சிறப்புகள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றனவே, இந்த பாஸ்கர சேதுபதி என்பவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் எனக்கு தோன்றியது. இதன் காரணமாக ராமநாதபுரம் ராணி அவர்கள், பானுமதி நாச்சியார் அவர்கள் சில காலம் பாண்டிச்சேரியில் இருந்தார்கள். எனக்கு மிகவும் பழக்கமானவர்கள், என்னை அப்பா அப்பா என்று கூறுவார்கள். அவர்கள் தற்பொழுது ராமநாதபுரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களிடம் தொடர்பு கொண்டு நான் வர வேண்டும் என்று சொல்லி அங்கே சென்று ராமலிங்க விலாசம், தினகர ராஜாவுடைய அரண்மனை, லக்ஷ்மி விலாசம், சங்கர விலாசம் போன்ற இடங்களுக்கெல்லாம் என்னை அழைத்து சென்று அவர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அருமையான பழமையான வேறெங்கும் கிடைக்காத புகைப்படங்களையும் எனக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய வீட்டிலே ஒரு ட்ரங்க் பாக்ஸ் என்று சொல்லுவோமே, தகர இரும்பு பெட்டி, அந்த இரும்பினால் ஆன பெட்டியிலே பல சோடிகள், பல காகித சோடிகள் இருந்தன. அவற்றிலே பாஸ்கர சேதுபதியை பற்றிய பல குறிப்புகள் எனக்கு கிடைத்தன. அவற்றை அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்து அவற்றை நான் படி எடுத்துக்கொண்டு அதன் எனக்கு ஏற்பட்ட ஈடுபாடு தான் பாஸ்கர சேதுபதியை பற்றி கொஞ்சம் அதிகமாக எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை எனக்கு தூண்டிவிட்டது. சேதுபதி என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் சேது காவலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ராமாயண காலத்திலே சேதுவே கட்டப்படவில்லை என்று சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் சேது என்பது கட்டப்பட்டது, அதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கின்ற நமது திருவாளர் சுப்பராயலு அவர்களை போன்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த சேதுவுக்கு காவலர்களாக நியமிக்கப்பட்டவர்கள், ராமனால் நியமிக்கப்பட்டவர்கள் ஒரு வகையினர். அவர்கள் சேதுபதி, சேது காவலர், சேது மூல துரந்தர என்றெல்லாம் பட்டங்களை அவர்கள் பெற்றார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் சேதுடைய என்கின்ற பாலத்துக்கு மட்டும் அவர்கள் காவலர்களாக இருக்கவில்லை. அந்த காலத்தில் ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை செல்லுகின்ற அத்துணை பேருக்கும் அவர்கள் காவலர்களாக, அவர்களுடைய உடைமைகளை பாதுகாக்கின்றவர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு சேதுபதி என்ற ஒரு பட்டம் கிடைத்தது. இவர்கள் மறவர் என்ற ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள். மறவர் என்று சொன்னால் எட்கர் தர்ஸ்டன் அவர்கள் எழுதிய நூல் போன்ற பல நூல்களிலே கள்வர், கொள்ளைக்காரர், கொலைகாரர் என்றெல்லாம் சற்று இழிவான ஒரு பொருளை தரக்கூடிய செய்திகளை கூறப்பட்டிருக்கின்றன. ஆனால் மரம் என்றால் வீரம் என்று பொருள். மறவர் என்றால் வீரர்கள். அந்த காரணத்தினால்தான் ராமன் அந்த பொறுப்பினை அவரிடம் ஒப்புவித்தான். இந்த மறவர்களிலே 7 வகை
இனங்கள் உண்டு. நாட்டர், செம்பி நாட்டு மறவர், கொண்டையன்கோட்டை மறவர், அப்பனூர் நாட்டு மறவர், அகத நாட்டு மறவர், ஓகியர் நாட்டு மறவர், உப்புக்கொட்டார் மறவர், குறிச்சிக்காட்டு மறவர் என்று 7 வகை இனத்தவர்கள். இதில் இந்த செம்பி நாட்டு மறவர்கள் மட்டுமே சேதுபதிகளாக ஆகி வந்தார்கள். சேதுபதிகளுடைய ஆட்சி தற்போது ராமநாதபுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாவட்டத்தை முற்றிலுமாக கொண்டதாக இருந்திருக்கின்றது. இந்த மாவட்டத்திலே பல பெரியவர்கள் தோன்றியிருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள், அடக்கம் பெற்றிருக்கிறார்கள். ராமாயணத்தை தமிழிலே யாத்த கம்பநாட்டாழ்வார் நாட்டரசன் கோட்டையிலே தன்னுடைய இறுதியை சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. மாசாத்தியார் என்பவர் ஒக்கூரிலே பிறந்தவர், நன்முல்லையார் என்பவர் அல்லூரிலே பிறந்தவர், நாகனார் என்பவர் வெள்ளைக்குடியிலே பிறந்தவர், 63 நாயன்மார்களிலே ஒருவரான மாரநாயனார் இளையான்குடியிலே தோன்றியவர், சங்கர பகவத்பாதர் அவர்களால் இயற்றப்பெற்ற சௌந்தரிய லகரியை தமிழிலே கவிதையாக வளர்த்த கவிராஜ பண்டிதர் இந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர். வைணவ ஆச்சாரியராக விளங்கிய மணவாள மாமுனிகள் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தாயுமானவருடைய சமாதியும் இந்த ராமநாதபுரத்திலே தான் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றன. இந்த செம்பி நாட்டு மறவர்கள் சேதுபதிகளாக ஆழ்ந்து வந்தார்கள். இவர்கள் பாண்டியர்களுக்கு கப்பம் கட்டுகின்றவர்களாக, மதுரைக்கு சிற்றரசாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். 1170ஆம் ஆண்டிலே சிங்களவர்கள் இந்த மதுரையை பிடித்து இந்த சேது அரசர்களையும் அல்லது சேது காவலர்களையும் தமக்கு கீழே அடக்கி அவர்கள் வைத்திருந்தார்கள். இது ஒரு 7 அல்லது 8 ஆண்டுகள் நடைபெற்றன. மாலிக் காஃபூருடைய படையெடுப்பின் போது மதுரை முற்றிலுமாக முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கீழ் வந்தது. 1371ஆம் ஆண்டிலே கம்பண்ண உடையார் என்ற விஜயநகரத்து பேரரசன் வந்த பிறகுதான் அவன் முஸ்லீம்களை எல்லாம் விரட்டி அடித்து மீண்டும் தன்னுடைய பிரதிநிதியாக நாயக்கர்களை அங்கே நியமித்து, அது முதல் மதுரை நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே வந்தது. அந்த நாயக்க மன்னர்களுக்கு மீண்டும் சிற்றரசர்களாக இந்த சேதுபதிகள் ராமநாதபுரத்தை ஆண்டு வந்தார்கள். நமக்கு தெரிகின்ற வரை எத்தனை சேதுபதிகள் இருந்தார்கள் என்பது இப்போது நமக்கு தெரியாது. ட்ரேசபிள் நேம் என்று சொல்லுகின்ற பொழுது 1604ஆம் ஆண்டு சடைக்கத்தேவர் உடையான் ரகுநாத சேதுபதி. இதில் ஒரு வேடிக்கை பார்த்தால் எல்லா சேதுபதிகளுடைய பெயர்களிலும் அநேகமாக ரகுநாத என்று அவர்கள் ராமனால் நியமிக்கப்பட்ட சேதுவை காப்பாற்றுவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்ற குறிப்பினை கொண்டதாக இந்த ரகுநாத என்ற ஒரு சொல்லும் இருக்கும். 1621 வரை அந்த உடையான் சடைக்கத்தேவர் உடையான் சேதுபதி இருந்தார். அதற்கு பிறகு கூத்தன் சேதுபதி வந்தார். பின்பு பலர் வந்தார்கள். அவர்களிலே குறிப்பிடத்தக்க ஒருவராக இருந்தவர் 1674 முதல் 1710 வரை அரசாண்ட கிழவன் சேதுபதி என்கின்ற ரகுநாத சேதுபதி. தற்போது உள்ள ராமநாதபுரம் அரண்மனையை ராமலிங்க விலாசம் என்பதை நிர்மாணித்தவர் அந்த கிழவன் சேதுபதி தான். அதற்கு அவருக்கு பெரும் துணையாக இருந்தவர் வள்ளல் சீதக்காதி மரக்காயர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரியவர். இந்த கிழவன் சேதுபதியினுடைய காலத்திலே கிறித்துவர்கள் ராமநாதபுரத்திலே குடியேறி மத மாற்றத்தை மிக வன்மையாக செய்து கொண்டிருந்த ஒரு கட்டம். அப்பொழுது இந்த கிழவன் சேதுபதியினுடைய ஒரு கசின், ஒன்றுவிட்ட ஒரு சகோதரர் குடும்பம் கிறித்துவராக மாற்றப்பட்டது. இதை அறிந்த கிழவன் சேதுபதி இதற்கு காரணம் ஜான் பிரிட்டோ என்கின்ற ஒரு பாதிரியார் என்பதை தெரிந்து தன்னுடைய சகோதரரை கூப்பிட்டு, நமது இந்து மதத்தில் இல்லாதது வேறு எதுவுமே இல்லை, நீ போய் பைத்தியக்காரத்தனமாய் செய்திருக்கிறாய் என்று கேட்க, அவர் என் இஷ்டம் நான் செய்தேன், உனக்கு என்ன என்று அவர் சொல்ல, சரி இவனிடம் பேசினால் ஒன்றும் ஆகாது என்று சொல்லி தான் நேரடியாக ஆணையிடாமல் மறைமுகமாக செய்து அந்த ஜான் பிரிட்டோவை அவர் கொன்றார். அது முதல் இந்த வலுக்கட்டாயமான மதமாற்றம் கிறித்துவத்தில் ராமநாதபுரத்தை பொறுத்தவரை குறைந்தது. பின்னாலே திரும்பி வளர்ந்தது, அப்பொழுது குறைந்தது. அதற்கு பிறகு பல சேதுபதிகள் வந்தார்கள். புரட்சி தலைவர் அல்லது புரட்சி வீரர் முத்துராமலிங்க சேதுபதி என்று ஒருவர்,
முதலாவது முத்துராமலிங்க சேதுபதி என்று ஒருவர். அவர் 1760ஆம் ஆண்டிலே பிறந்தவர். 1762 அதாவது 2வது வயசிலேயே அவர் பட்டத்துக்கு வந்தார். அவர் அரசாட்சி செய்த காலம் 1795 வரை என்றாலும் அவர் அதிகமாக தன்னுடைய வாழ்நாளை கழித்தது திருச்சி சிறையில் தான். அவருக்கு 3 மனைவியர். வீரலட்சுமி நாச்சியார், மங்களேஸ்வரி நாச்சியார், பர்வதம் நாச்சியார் என்று 3 பேர். அந்த பர்வதத்தினுடைய பேரர்கள் பொன்னுசுவாமி தேவர், துரைராஜ தேவர் என்று இருவர். இந்த பொன்னுசுவாமி தேவர் என்பவர் நிர்வாகத்திலே மிகவும் வல்லவராக இருந்திருக்கிறார் என்பது வரலாறு நமக்கு காட்டுகின்றது. துரைராஜா என்பவர் பின்னாலே 2வது முத்துராமலிங்க சேதுபதியாக வரப்போகிறார். இதற்கிடையே முத்து விஜய ராமசுவாமி சேதுபதி என்று ஒருவர் இருந்தார். வைத்தீஸ்வரன் கோயில் சுப்பராமையர் அவர் பேரில் பதம் பாடியிருக்கிறார். அவருடைய மனைவி பர்வதவர்தனி நாச்சியார். அவருடைய ஆட்சி காலம் 1846 முதல் 1862. அவருக்கு மங்களேஸ்வரி, துரைராஜ நாச்சியார் என்று 2 பெண்மக்கள். இவர்கள் இருவருமே 1845க்குள் இறந்து விட்டார்கள். இந்த காலகட்டத்திலே இந்த பர்வதவர்த்தினி நாச்சியார் என்பவர் பட்டத்துக்கு வந்து அந்த நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய மாமியார் முத்துவீராய் நாச்சியார் என்பவர் அவர் மீது வழக்கு தொடர்ந்தார். இவளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று. அதே காலகட்டத்தில் குஞ்சரம் என்பவரும் வழக்கு தொடர்ந்தார். இந்த குஞ்சரம் என்பவள் ஒரு தேவதாசி. இவள் முத்து விஜய ராமசுவாமி சேதுபதியினுடைய ஒரு ஆசைக்கெழுத்தி தானே தவிர அவள் எந்த விதத்திலும் இந்த மறவர் குடியைச் சேர்ந்தவர் அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டது. பிறகு இந்த வழக்கு முத்துவீராய் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு பர்வதவர்தனி நாச்சியார் ஆட்சியை ஸ்தாபித்து கொண்டார். அவருக்கு தன்னுடைய மகள்கள் இருவரும் இல்லை என்ற காரணத்தினால் இந்த துரைராஜா என்பவரை ஸ்வீகாரமாக எடுத்துக்கொண்டார். துரைராஜா என்பவர் 7/9/1841 பிறந்தார். 24/5/1847 ஸ்வீகாரம் சென்றார். முத்துராமலிங்க சேதுபதி 2வது முத்துராமலிங்க சேதுபதி என்று. இதில் வேடிக்கை என்னவென்றால், இவரை ஸ்வீகாரம் எடுத்து இவர்தான் ராஜாவாக வர வேண்டும் என்று பர்வதவர்த்தினி விரும்பினார். இவர் ஆட்சிக்கு வந்து 9 மாதத்திற்குள்ள இந்த பர்வதவர்த்தினி மேல கேஸ் இவர் போட்டார். அதாவது என்னை முடிசூட்டி விட்டு ஆட்சி பொறுப்பை அந்தம்மாள் வைத்திருக்கிறார், எனக்கு ஒப்புவிக்கவில்லை, எனவே என்னிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று இவர் கேஸ் போட்டார். ஆனால் பர்வதவர்தனிக்குத்தான் அது சாதகமாயிற்று. அதே சமயத்தில் பர்வதவர்தனிக்கு ஒரு பெரிய மகாராணி என்கின்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் நிர்வாகத்தை அவள் இந்த எப்பொழுது ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்பொழுது இந்த பர்வதவர்த்தினி நாச்சியாருடைய சகோதரர் பொன்னுசுவாமி தேவர் நிர்வாகத்தில் இருந்தார். அவருடைய மகன்தான் கோட்டசாமி தேவர் என்பவர். அவர் சங்கீதத்தில் ரொம்ப ஆதரிச்சிருக்கார். பட்ன சுப்பிரமணியர் 4 வர்ணம் பண்ணியிருக்கார். அவர் நிறையா பண்ணியிருக்கார். அதில் 4 வர்ணம் உக்ரபாண்டிய பூபாலா என்று இந்த கோட்டசுவாமி தேவருடைய பரமாக அங்கித வரம் பண்ணி அவர் பேரில் இவர் ஏற்றிருக்கிறார். அந்த பொன்னுசுவாமி தேவர் நிர்வாகத்தில் ரொம்ப சிறந்தவராக இருந்திருக்கார். இருந்தாலும் அவர் பெரிய ஊதாரியாகவும் இருந்திருக்கார். அதன் காரணமாக ஏராளமான கடன் ராமநாதபுரத்துக்கு அவரால் எவ்வளவு நிர்வாகம் திறமையாக இருந்தாலும் கடனும் ஒரு பக்கம் ஏறிக்கொண்டே இருந்தது. இந்த முத்துராமலிங்க சேதுபதி தெலுங்கு, தமிழ், சம்ஸ்கிருதம், இந்துஸ்தானி போன்ற, இந்துஸ்தானி என்பது உருது, இப்போது நாம் உருது என்று சொல்கின்ற மொழி, இவற்றிலே அவருக்கு நல்ல புலமை இருந்தது. தெலுங்கு, தமிழ் மற்றும் இந்தியிலே அவர் ஏராளமான பாடல்களை இயற்றியிருக்கிறார். இந்த அவருடைய கீர்த்தனைகள் அத்தனையும் 2 பகுதிகளாக, காயகப்பிரியா, ரசிகரஞ்சனம், அருமையான பெயர்கள், இந்த தலைப்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது தவிர நீதிபோதம், பாலபோதம், பிரபாகர மாலை போன்றவையெல்லாம்
அவர் இயற்றிருக்கார் இலக்கியங்கள். அவருடைய காலத்திலே, அதாவது இரண்டாவது முத்துராமலிங்க சேதுபதியினுடைய காலத்திலே ஆஸ்தான இசைக்கலைஞராக இருந்தவர் குன்றக்குடி கிருஷ்ணய்யர். அவருக்கு குன்றக்குடி ஜிகிபி இரட்டை மீசை ஜிகிபிகி கிருஷ்ணய்யர் என்று பேர். பெரிய ஜிகிபிகி எல்லாம் இருக்குமா அவருக்கு, அது என்னன்னுங்கிறது எனக்கு புரியல. அவரோடு பல்லவி பாடுவதற்கு எவருக்கும் இணை இல்லை என்று சொல்வார். அவர் அங்கே இருந்திருக்கிறார். பட்டணம் சுப்பிரமணிய ஐயர், பூச்சி ஸ்ரீனிவாசிங்க, மகா வைத்தியநாதையர் அடிக்கடி அங்கே சென்று மன்னருடைய ஆதரவுக்கு பாத்திரராக இருந்தார்கள். ஒரு சமயம் நவராத்திரியின் போது இவர்கள் மூவரையுமே அழைத்து நீங்கள் கச்சேரி செய்ய வேண்டும் என்று மகாராஜா சொன்னாராம். அப்போது இவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தனித்தனியாக கச்சேரி பண்ண வேண்டாம், நம்ம ஒரு புதுமையாக செய்வோம் என்று சொல்லி குன்றக்குடி கிருஷ்ணய்யர் வயசில் பெரியவர் கொஞ்சம் ராகத்தை ஆரம்பித்து விட்டுட்டாராம். உடனே பட்டண சுப்பிரமணியர் 3 மணி நேரம் ராகம் பாடினாராம். அதன் பிறகு அவர் பல்லவி பாடினாராம். குன்றக்குடி கிருஷ்ணய்யர் அதே ராகத்தில் பல்லவி பாடினாராம். அடுத்த 3 மணி நேரம் மகாவைத்தியநாதர் எனக்கு ஸ்வரம் பாடினாராம். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பொன்னுசாமி தேவருடைய ஆட்சி காலத்தில் 1868 ஆண்டில் ட்ரெஷரியில், அவருடைய ட்ரெஷரியில் 14.5 லட்சம் ரூபாய் கடன் ராமநாதபுரத்தில் இருந்தது. இந்த முத்துராமலிங்க சேதுபதி இசைக்கலைஞர்களை மட்டும் ஆதரிக்கவில்லை. அநேகமாக போன முறை பேசினவர்கள் பேசியிருக்கலாம், எனக்கு தெரியாது. மகாவித்வான் திருச்சி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர், முதுகளத்தூர் சதாவதானி சரவணப் பெருமாள் கவிராயர், பழனி மாம்பழ கவிராயர், அவர் அந்தகர் என்று சொல்லுவார்கள், சென்னையைச் சேர்ந்த சந்திரசேகர கவிராஜர் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய ஆதரவுக்கு பாத்திரர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த இரண்டாவது முத்துராமலிங்க சேதுபதி 1873 மறைந்தார். இவருக்கு 2 மனைவியர். ஆனால் அது சரித்திரத்திலே சரியாக இன்னும் சொல்லப்படவில்லை. அவருடைய வரலாற்றை பின்னாடி பாஸ்கர சேதுபதி வரலாற்றை எழுதின கமால் போன்றவர்கள் எல்லாம் அதை அந்த இடத்துல குழப்பியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு கிடைத்த சில சுவடிகள் மூலமாக பார்க்கின்ற பொழுது முத்துராமலிங்க சேதுபதிக்கு 2 மனைவியர், மூத்த மனைவிக்கு ஒரே மகன், இரண்டாவது மனைவிக்கு 1 மகன் 4 மகள்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 மகன்கள் பாஸ்கரசாமி, தினகரசாமி என்று பெயர் சூட்டப்பட்டனர். அவர்கள் குடும்பத்திலே 2 ஆண் குழந்தைகள் பிறந்தால் சகோதரர்களாக அவர்களுடைய குலதெய்வமாக கருதப்படுகின்ற ராமனையும் லக்ஷ்மணியும் வைத்து ராமசுவாமி லக்ஷ்மண சுவாமி என்று சொல்லுகின்ற ஒரு மரபு உண்டாம். இருந்தாலும் முத்துராமலிங்க சேதுபதி இவர்கள் ராமனுடைய மூத்த அந்த வம்சத்திற்கு மூத்தவனாக இருக்கின்ற பாஸ்கரன், சூரியனுடைய பெயர் இவர்களுக்கு இடப்பட வேண்டும், அதை போன்ற ஒரு புகழ் பெற்றவர்களாக இவர்கள் விளங்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஒருவருக்கு பாஸ்கரர் என்றும் ஒருவருக்கு தினகரன் என்றும் பெயர் வைத்ததாக சொல்லப்படுகிறது. 3/11/1868 ஆண்டிலே நமது பாஸ்கர சேதுபதி, நமது கதாநாயகன் பாஸ்கர சாமி பிறந்தார். எழும்பூரிலே உள்ள ஒரு பள்ளியிலே அவரும் தினகரரும் படித்தார்கள். பின்னாலே இவர் சென்னை கிறிஸ்டியன் காலேஜ், கிறிஸ்துவ கல்லூரியிலே இவர் சேர்ந்தார். 1888 ஆண்டிலே இன்டர்மீடியட் பாஸ் செய்தார். அவர் டிகிரி வாங்கலை, இன்டர்மீடியட் பாஸ் செய்தார். அப்போ இன்டர்மீடியட்டுங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு எஃப்ஏ. தினகர சேதுபதி ஓவியம் வரைவதில் ரொம்ப இஷ்டப்பட்ட காரணத்தினால் எழும்பூரில் இருந்த ஒரு ஓவிய பள்ளியிலே அவர் சேர்ந்து பயிர்ந்தார். இவர்கள் சுமார் 12 ஆண்டுகள் சென்னையிலே இருந்தார்கள். அந்த காலத்திலே பியானோ வாசிப்பது, டென்னிஸ் ஆடுவது போன்றவற்றிலெல்லாம் இவர்களுக்கு பயிற்சி. பாஸ்கர சேதுபதி மேற்கத்திய இசையிலே நன்கு ஈடுபாடு கொண்டு அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டார். சென்னையிலே பாஷ்யம் ஐயங்கார், வி சுப்பிரமணியர், பின்னாலே இவர்கள் நீதிவான்களாக ஆனார்கள். அவர்களிடமெல்லாம் ரொம்ப நெருங்கிய பழக்கம். 21வது வயதிலே இவருக்கு அரசு பதவி வந்தது. இவருக்கு சென்னையில் இருக்கின்ற காலத்திலேயே இவருக்கு லண்டன் மாநகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று இவருக்கு ஆசை. அதற்கு அநேகமாக ஒரு
முயன்ற காலத்திலே இவருக்கு அரச பதவி வந்த காரணத்தினால் ராஜ்ய பொறுப்பை ஏற்கின்ற வேண்டிய ஒரு சூழலிலே அவர் லண்டனுக்கு போக முடியாமல் போய்விட்டது. அவருடைய காலம் வரையில், அதாவது முத்துராமலிங்க இரண்டாவது முத்துராமலிங்க சேதுபதியினுடைய காலம் வரையில் கோர்ட் ஆஃப் லார்ட்ஸ் ஜமீன்தாராகத்தான், ராஜாவாக நினைக்கவில்லை. ராமநாத சேதுபதி என்ற பட்டம் உண்டு, ஆனால் அவர்கள் ராஜாக்கள் அல்ல, ஜமீன்தார்கள் தான். ராமநாதபுரம் ஜமீன்தார்கள் தான் என்று. ஆனால் பாஸ்கர சேதுபதிக்குத்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் ராஜா என்ற ஒரு விருதினை கொடுத்தது. இந்த பாஸ்கர சேதுபதிக்கு கிறிஸ்டியன் கல்லூரியிலே ஆங்கில பேராசிரியராக இருந்தவர் கிரைட்டன் என்பவர். அவருக்கு மாலை நேரத்தில் டியூஷன் அவருடைய மனைவி எடுப்பாராம், மிஸ்ஸஸ் கிரைட்டன். இவ்விரண்டு பேரையும் அழைத்து ராமநாதபுரத்திலே அவர்களுக்கு பெரிய கௌரவங்கள்லாம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தம்பியும் அழைத்து கொண்டு இலங்கைக்கு இவர் சென்றிருக்கிறார். 50 நாட்கள் இலங்கையிலே இவர் பாஸ்கர சேதுபதி, தினகர சேதுபதி, இந்த கிரைட்டன் தம்பதிகள் சென்றிருக்கிறார்கள். 5/1/1888 முதல் 24/2/1888 வரை 51 நாட்கள். இதை அவர் தன்னுடைய டைரியிலே குறித்திருக்கிறார். என்னென்ன பார்த்தோம், என்னென்ன பண்ணோம். அதில் அவர் ஒரு குறிப்பு சொல்கிறார். சாதாரணமாக வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் பல அரிய விஷயங்களை வாங்கி வருவார்கள். நான் வாங்கி வந்த அரிய விஷயங்கள் பேக்கன்ஸ் எஸ்ஸேஸ், காலனிட்ஸ் டேபிள் டாக், ஸ்காட்ஸ் டெமனாலஜி அண்ட் விச் கிராஃப்ட், இவை தான் நான் வாங்கி வந்தேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். பாஸ்கர சேதுபதிக்கு ரொம்ப ஃபேவரட் ஆதர் சர் வால்டர் ஸ்காட். ஐவன்ஹோ தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவரே தன்னுடைய டைரியில் எழுதியிருக்கார், மை ட்ரிப் டு இந்தியாஸ் அட்மோஸ்ட் ஐல் என்று. இது சென்னையிலே நூலாக வெளிவந்திருக்கிறது. இந்த தினகரசாமி என்பவர் 1871 பிறந்தவர். அதாவது 3 வருடங்களுக்கு பின்பு தேவக்கோட்டையில் இருந்த LAR ராமசாமி செட்டியார் என்பவர் தினகர சுவாமிக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு. அவர் என்ன செய்தார், என்ன எல்லாத்தையும் பாஸ்கர சேதுபதி உங்கள் அண்ணனே அனுபவிக்கிறான், இன்னும் இந்த வீட்டு ராஜகுமாரன் தானே என்று கிளப்பி விட்டு வழக்கு தொடர்ந்தார் தினகரர் பாஸ்கரர் மேலே மதுரை கோர்ட்டிலே. அப்பொழுது மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வெள்ளையர் நீதிவானாக இருந்தார். அவர் சொன்னார், சேதுபதி என்ற பட்டம் யாருக்கு உண்டோ அவருக்குத்தான் அந்த நாடே ஒழிய அது பிரிக்கக்கூடிய ஒரு நாடா இல்லை என்று சொல்லிவிட்டார். உடனே இவர் ஹைகோர்ட்டுக்கு மெட்ராஸுக்கு சென்றார். சட்டி முத்துசுவாமி ஐயர் அங்கே நீதிவான், அவரும் கேஸை தள்ளிவிட்டார். இவர் ப்ரீவி கவுன்சில், அப்போல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது, ப்ரீவி கவுன்சிலுக்கு போகிறதுக்கு இவர் ரெடியாக இருந்தார். இன்பிட்வீன் இந்த ராமசுவாமி செட்டியார் போன்றவர்கள் சொல்லிக் கொடுத்து பிளாக் மேஜிக் அண்ணா பேரில் செய்கிறதுக்கெல்லாம் இவர் ஈடுபட்டார். ஆனால் அது இன்னும் அவருக்கு பலிக்கலை. அந்த காலத்தில் முத்துசுவாமி ஐயர் அவர்கள் இது கேஸ் நிற்காது என்று சொல்லி அவர் தள்ளிவிட்டார். ப்ரிவி கவுன்சிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாஸ்கர சேதுபதி தினகர சுவாமியை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னார், என் தெய்வீக அன்னை திரு பர்வதவர்தனியின் சக்தியை நம்பு, பாறைகள் அலைகளின் நடுவே வாழ்க்கை படகை செலுத்துபவள் அவள்தான், என்னை ஒருபோதும் அவள் கைவிட மாட்டாள், இதை நம்பு என்று சொன்னாராம். எந்த காரணத்தினாலோ என்னவோ தினகரனுடைய மனம் மாறி அண்ணனிடம் மிகவும் அன்பு கொண்டவராக பாசமிக்கவராக கடைசி வரையிலும் அண்ணன் உயிர் வாழ்ந்த காலம் வரையிலும் இருந்திருக்கிறார். ராமநாதபுரத்திலே ராஜாராம் ராவ் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஆங்கிலம் நன்கு படித்தவர், ஒரு சிறந்த ஒரு அரசியல் மேதையாக கருதப்பட்டவர். அவர் பாஸ்கர சேதுபதி அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு செய்து, என்னிடம் அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு செய்து என்னிடத்தில் நீர் திவானாக வர வேண்டும் என்று சொல்லி ஆங்கில அரசாங்கத்துக்கும் இவரை திவானாக நியமிக்க வேண்டும் என்று எழுதி பரிந்துரை செய்து அவர் திவானாக நியமிக்கப்பட்டார்.
ஆனால் எந்த காரணத்தினாலோ அவர் பேரில், இந்த ராஜாராமராவ் பேரில் சில ஊழல்கள் சுமத்தப்பட்டன. இந்த திவான்கள்லாம் அநேகமாக பார்த்தீங்கன்னா, இந்த ராயர்கள் எப்படியோ அது என்ன காரணம்னு இருக்குல்ல, திவான் விபி மாதவராவ், திவான் ரகுநாத ராவ், வெங்கட்ராவ், இப்படி பல ராயர்கள், அதில் இவர் ஒருத்தர். என்ன காரணத்தினாலும் இவர் மீது சில ஊழல்கள் சுமத்தப்பட்டவுடன் அதை விசாரணை செய்ததோ செய்யவில்லையோ அப்போது இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை திவான் பதவியிலிருந்து எடுத்து விட்டது. இது இவர் ராமேஸ்வரத்திலே பாஸ்கர சேதுபதி சென்றிருந்த நேரத்திலே இந்த செய்தி வந்தது. உடனே அவர் எழுதினார் ஒரு அருமையான கடிதம். இந்திய அரசு உங்களுக்கு வழங்கியிருந்த கௌரவத்தை அதுவே திரும்ப பெறும்படியான சூழ்நிலைகளை எண்ணி வருந்துகிறேன். உள்நாட்டு திணைக்குரிய அதிபதி ஒருவரிடம் பணியாற்றுவது சற்று சிரமம்தான். எவ்வாறோ நடந்து போயிற்று. அதற்காக நான் வருந்துகிறேன். உங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை உடனே உங்களிடம் சேர்ப்பிக்குமாறு ராமசுவாமி செட்டியாருக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். இது தொடர்பாக வழக்காட என் மனம் இடம் தரவில்லை. குழந்தைகளுடன் நீங்கள் சேமமாக இருங்கள். இதை நான் தர்மசேதுவிலிருந்து எழுதுகிறேன். எப்போதாவது உங்களை சந்திக்க எனக்கு விருப்பம். ஆனால் எங்கே, எப்போது? உங்களுக்காக இதயபூர்வமாக அனுதாபப்படுகிறேன். உங்கள் விஷயத்தில் என் மீது ஏதேனும் குற்றம் உண்டா இல்லையா என்பது இந்த தர்மசேதுவுக்கு தெரியும் என்று எழுதினார். அதன் பிறகு 1893 டி. வெங்கடசாமி ராவ் திவானாக நியமிக்கப்பட்டார். இவ்வாறு இருந்த காலத்தில் இவருக்கு ஏற்கனவே லண்டனுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அது நிறைவேறாமல் போயிற்று. அமெரிக்காவிலே உலக சமயங்களுடைய ஒரு பேரவை அங்கே நடக்க இருக்கின்றது, அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை கேள்விப்பட்டவுடன் பாஸ்கர சேதுபதிக்கு அதிலே சென்று இந்து மதத்தை பற்றி பேச வேண்டும் என்று அவருக்கு ரொம்ப ஆசை. அப்பொழுது மதுரையிலே ஆட்சியராக இருந்த மிஸ்டர் கரோல் என்பவர் மூலமாக, அப்பொழுது பாஸ்போர்ட்டு விசா என்ன உண்டோ அது எனக்கு தெரியாது, அந்த காலத்தில் என்னென்னலாம் இருந்ததோ எல்லாம் பண்ணி இவர் டிக்கெட்டும் வாங்கிவிட்டார். கப்பலில், அப்போல்லாம் விமானத்தில், கப்பலில். அந்த காலத்தில் மெட்ராஸில் ஜஸ்டிஸாக இருந்த சுப்பிரமணிய ஐயர் என்பவர் ஒரு பெரிய ஒரு துறவி உங்கள் கன்னியாகுமரியில் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார், நீர் அவரை சென்று பாரும் என்று எழுதினார். உடனே இவர் சென்று பார்த்தால் விவேகானந்தர் அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார். என்ன காரணத்தினால் அவரை பார்த்த உடனேயே இவர் தான் போக வேண்டும், அங்கே செல்வதற்கு எல்லா விதமான தகுதிகளும் இவருக்குத்தான் இருக்கின்றன என்று தெரிந்து ஏதோ ஒரு விதமான தீர்க்க தரிசனம் அவரை கேட்டார். அவர் இதெல்லாம் சரி வராது, என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். 4 ஆண்டுகள் இவர் கடிதம் எழுதுவது, அவர் முடியாது என்று சொல்வது, கடிதம் எழுதுவது முடியாது. கடைசியில் சென்னைக்கு வந்திருந்தார். இப்போது விவேகானந்தர் இல்லம் என்று சொல்லுகிறோமே, ஐஸ் ஹவுஸ், அந்த இடத்துல விவேகானந்தர் தங்கியிருக்கிறார் என்று சொன்னபோது அங்கே சென்று அவரை பார்த்த பிறகு அவர் வேறு வழியே இல்லை, சரி என்று ஒத்துக்கொண்டார். அப்பொழுது அந்த பயணத்துக்கான அத்துணை செலவையும் பாஸ்கர சேதுபதி ஏற்றுக்கொண்டார். தனிப்பட்ட ஒரு நபர் ஏற்றுக்கொண்டார். மும்பையிலிருந்து 31/5/1893 பெனின்சுலர் என்ற கப்பல் மூலமாக விவேகானந்தர் பயணம் செய்தார். சிகாகோவில் முதல் சொற்பொழிவு, பிறகு 13 சொற்பொழிவுகளை நினைத்து முடித்து அவர் இந்தியாவுக்கு திரும்புகின்ற போது இலங்கைக்கு வந்தார். நேராக இந்தியாவுக்கு வர முடியாது. அப்போ இலங்கை இலங்கையிலிருந்து கப்பல் வழியாக ராமேஸ்வரத்திற்கு வந்தார். 20/1/1897 அன்று இவரை வரவேற்க மன்னரும் அவருடைய பரிவாரங்களும் காத்திருந்தன. இவர் பாம்பன்லேருந்து இந்த போட்டில் இறங்கும் போது இவர் காலை தூக்கியவுடன் மகாராஜா தன்னுடைய தலையை நீட்டினாராம். யார் செய்வா? எந்த மகாராஜா செய்வான்? அவர் காலை வைக்கலை. வாட் இஸ் திஸ், என்னது என்று கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், these are the holy feet that have sown the spiritual greatness of Bharata Desha in the western countries, carrying the spiritual message of this wonderful country.
full of peace and serenity beyond the seven seas என்று சொல்லி அந்த அவருடைய பாதங்களை தன்னுடைய தலையிலே நிறுத்தி பிறகு அவர் வெளியே வந்தார். அவரை ராமேஸ்வரத்திலே ஊர்வலமாக அழைத்து செல்லுகின்ற பொழுது அதற்கான மாடுகள் எல்லாம் பூட்டப்பட்ட ஒரு ரதம் தயாராக இருந்தது. உடனே அவர் சென்று இந்த மாட்டை எல்லாம் இழுத்து விடு என்று சொல்லி இவர் இழுத்தாராம். மன்னர் பாஸ்கர சேதுபதி விவேகானந்தரை அந்த ஆசனத்திலே தேரிலே அமர்த்தி இவர் இழுத்திருக்கிறார். ஒரு சிறப்பான ஒரு வரவேற்புரையும் அங்கே அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த வரவேற்புரை பாஸ்கர சேதுபதியினுடைய இளவனானால் தினகர ராஜா அவர்களால் தயாரிக்கப்பட்டது. We truly rejoice to see that your holiness efforts in sowing the seeds of Hindu philosophy on the இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனால நான் இதை படிக்கிறேன். We truly rejoice to see that your holiness efforts in sowing the seeds of Hindu philosophy on the cultural minds of the great Western nation are being crowned with so much success that all around we already see the bright and cheerful aspect of the bearing of excellent fruits in great abundance, and most humbly pray. நீ போய் அமெரிக்காவில் போய் செஞ்சுட்டு வந்தது பெருசாக மட்டும் இல்லை. We most humbly pray to exert a little more than what you did in the West to awaken the minds of your own brethren in this our motherland from the dreary lifelong slumber and make them recall to their minds the long forgotten gospel of truth என்று அந்த வரவேற்புரை அமைந்திருக்கின்றது. இதை வைத்துத்தானோ என்னவோ அவர் அரை சவேக்கென்றெல்லாம் விவேகானந்தர் மொழிந்தார் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட இந்து மதத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை பலர் அறிந்து கொள்ளாமலே இருந்திருக்கிறார்கள். அதுவும் நமது நாட்டிலே நமது சகோதரர்கள் இன்னும் அறியவில்லை. அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை விவேகானந்தர் செய்தார். அவருக்கு பின் தயானந்தர் செய்தார், சுவாமி தயானந்தர், ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் செய்தார்கள். பிறகு ராம் ஸ்வரூப், சீதாராம் கோயில் அவர்களுடைய வழியிலே எங்கள் ஆசான் டிஎன்ஆர் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஏராளமாக இன்று வரை செய்து வருகின்றார்கள். இதற்கு இந்த வெல்கம்